நான் அரசியலுக்கு வந்து சம்பாதிச்சு இடம் வாங்க போகிறது கிடையாது. நான் இடம் வாங்கிட்டேன். நான் அரசியலுக்கு வந்து சம்பாதிச்சு வீடு கட்ட போகிறது கிடையாது. நான் வீடு கட்டிட்டேன். நான் அரசியலுக்கு வந்து சம்பாதிச்சு ஒரு 35 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க வேண்டியது கிடையாது. நான் ஆல்ரெடி 35 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிட்டேன். சரியா? அதாவது ஒரு பெருமைக்கு நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிக்கல, ஷேர் பண்ணல. கடவுள் புண்ணியத்தில், உங்களுடைய புண்ணியத்தால் நல்லபடியாக என்னுடைய பிஸ்னஸும் சரி, நானும் சரி நல்லபடியாக போயிட்டுருக்கோம். அப்புறம் ஏன் இந்த அரசியல் வாழ்க்கை? பதவிக்காக எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற ஆசையா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக எனக்கு கிடையாது. நான் உங்கள்கிட்ட கேட்குறது ரெண்டே விஷயந்தான். நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லா போயிட்டுருக்கு, எந்த குறையும் கிடையாது. நான் அப்படியே பிஸ்னஸ் பண்ணிட்டு போகவா, இல்லை மக்களை ஏமாத்தாமல் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவுக்கு நிற்கவா? ஸோ இந்த ஒரு கேள்விக்காக தான் இந்த ஒரு மீட்டிங்கை நான் அரேஞ்ச் பண்ணேன். அதை வந்து மக்கள்கிட்ட கேட்கணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பாக இருக்கட்டும். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து ஏற்றுக்கணும். என்னோட மனசு திருப்தி ஆகணுங்கிறதுக்காக நீங்கள் வாங்க. எனக்கு ரெண்டுமே சந்தோஷம். ரெண்டுமே என்ன சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, என்ன பிஸ்னஸை பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்குவேன். நீங்கள் அரசியலுக்கு வாங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ரெண்டுமே ஒன்று தான். இந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். நான் அரசியலுக்கு வரட்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு மீட்டிங் தான் சத்தியமாக இந்த மீட்டிங்கை தவிர, நான் எம்எல்ஏவுக்கு நிற்க போகிறேன், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கான மீட்டிங் இது இல்லை. இப்போ நீங்கள் நான் வரலான்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. இல்லை, எனக்கு நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சந்தோஷம் தான். நான் உண்மையாக சத்தியமாக எனக்காகலாம் யாரும் தூக்கல. ரொம்ப நன்றி. நான் சத்தியமாக இவ்வளோ பேரும் நினைப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. கடவுள் பொதுவாக நான் நினச்சேன், இருக்கிற 300 பேரில் 159 பேர் கை தூக்கி வேண்டான்னு சொல்லிட்டா, நான் இந்த ஸ்டேஜோட என்னோட அரசியல் வாழ்க்கையை மறந்துட்டு மக்களுக்காக நான் எப்பவும் செய்கிற பணியை செஞ்சுட்டு நமக்கு அரசியல் தேவைன்னு போயிடுவேன்னு. கடவுள் பொதுவாக இவ்வளோக்கெல்லாம் பண்ணுவீங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ரொம்ப நன்றி. உங்கள் நம்பிக்கையை நான் என்னையும் காப்பாற்றுவேன். உங்கள் சப்போர்ட் இருக்க வரைக்கும் நான் வருவேன்.